ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஹாசி தமிழ் பரமேஸ்வரி. இன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி, அதனால் 5:30 எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி ஃபோட்டோவுக்கு பூவெல்லாம் வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ராதை வேஷம் போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். அவளுக்கு ரொம்ப நாள் வந்து ஆசை தான், கேட்டுக்கிட்டே இருந்தால் நான் தான் கோகுலாஷ்டமி வரட்டும் உங்களுக்கு பண்ணி விடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் வந்து சிம்பிளாக பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் இதுக்காண்டி வந்து வெளியில் எந்த காஸ்டியூம்ஸும் வாங்கலை, வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக பண்ணி விடமாண்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேம்மா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களும் இன்றைக்கி நான் எந்திரிக்கும் போதே வந்து எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான மேக்கப் தான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பொறுமையாக இருந்து பண்ணுனா பாப்பா. வீட்டில் இருக்கிறத வச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து வச்சேன். வெளியில் எதுவுமே போய் நாங்கள் வாங்கலை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக நாங்கள் வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம் பாப்பாவுக்கு. ஃபேஸை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், நல்லா அவ்வளோ சிரிப்பு புன்னகையோட ரொம்ப அழகாக இருந்தால் பார்க்குறதுக்கு. அவளுக்கு வந்து லாங் ஹேர் இல்லைனா வந்து நாங்கள் சவரி முடி வச்சு பின்னி விடலான்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் வந்து லாங் ஹேர் இல்லாதனால என்னால் பண்ண முடியல. அதனால் இப்படியே வச்சு நான் வந்து வந்து குத்திட்டேன். பாப்பாவுக்கு வந்து ஏற்கனவே இந்த இடத்துல குட்டியாக மச்சம் இருக்குது. நான் கொஞ்சம் டார்க்காக தெரியணும்னு சொல்லிவிட்டு மை வச்சுட்டேன். ஒரு சின்ன குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெத்திச்சுட்டி வந்து இல்லை. அதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிமிக்கியில் இருக்கும் பாருங்களேன் கம்மல், அதை வந்து ஸ்டிக்கர் எடுத்து நான் வந்து முடியோடு வந்து அட்டாச் பண்ணினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து நான் பூஜைக்கு வந்து பூஜை பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால நான் எதுவும் பெருசாக எனக்கு தெரியல. பால் மட்டும் வச்சேன். ஏன்னா வந்து பாலில் வந்து தயிர், வெண்ணெய், மோர் எல்லாமே வந்து கிடைக்கும் அதில். அதனால் பால் மட்டும் வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து நான் பூஜையை வந்து பண்ணினேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் மனசுக்கு வந்து மன நிறைவாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டோம் நான் பாப்பாவும் சேர்ந்து. எங்கள் வீட்டு ராதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அவளை விட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா குழந்தைங்களோட சந்தோஷம்தான் நம்ம சந்தோஷம். எங்கள் வீட்டு ராதையை பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.